ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இத்தனை நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருந்து குவாரண்டைனில் ரொம்ப போர் அடித்து போயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், வெளியே போய் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஸோ அந்த வெளியே போயிட்டு கொஞ்சம் நம்ம காற்று வாங்கிட்டு வரலாம், நீங்களும் சேர்ந்து வாங்க. இந்த ஊர்லேயே கொஞ்சம் அழகான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த தான் சொல்லலாம். இந்த பீச் ரோடு நிறைய வண்டிங்கெல்லாம் போகாது. எல்லாருமே ஈவினிங் டைமில் இந்த பக்கம் வந்து நிற்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மரம்லாம் பாருங்கள், அப்படியே தலைவிரிச்சிட்டு ஆடுது. ஸோ நம்ம கொஞ்சம் இங்கிலீஷும் கற்றுக்கலாம். இப்படி தலைவிரித்து ஆடுற இந்த மரத்தெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, த விண்ட் thrashed the trees அப்படின்னு சொல்லலாம். த்ராஷ்னா வேகமாக காற்று அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ த விண்ட் thrashed the trees, இல்லைனா த விண்ட் thrashed in the trees அப்படின்னு சொல்லலாம். மரம்லாம் பாருங்கள் எப்படி தலை விரித்து போட்டு ஆடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து ஒரு 2 சிம்னி தெரியுதா பெருசாக, அது வந்து எக்ஸாஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் பிளான்ட்டில் வச்சுருக்கிறது, தெர்மல் பவர் பிளான்ட்டில் உள்ள அந்த எக்ஸாஸ்ட் பண்ணுற புகை போக்கி, அதுக்கு பேர் எக்ஸாஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குச்சி மாதிரி இருக்கிறதும் அதுதான், எக்ஸாஸ்ட் ஸ்டாக் தான். இந்த இடத்துக்கு பேர் சைட்வாக். ரோட்டில் மக்கள் நடக்கிறதுக்காக ஓரத்தில் கட்டியிருக்கிறதுக்கு பேர் சைட்வாக். ஸோ சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த சைட்வாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் த்ரோயிங் ஸ்டோன்ஸ். த்ரோயிங்னா தூக்கி போடுறது. அந்த தண்ணிக்குள்ளே வந்து சின்ன சின்ன அலையாக வருது பார்த்திங்களா, அதுக்கு பேர் ரிப்பிள்ஸ். வி குட் see ripples on the water அப்படின்னு சொல்லலாம். தன்னந்தனியாக ஒரு போட் நிற்கிது. அந்த போட்டை வந்து நம்ம ஐசோலேட்டட் போட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்ட்ராண்டட் போட் அப்படின்னு சொல்லலாம். யாரும் கண்டுக்காமல் விட்ருக்காங்க. இதெல்லாம் சும்மா நாங்கள் அங்கே நின்று ஞாபகார்த்தமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். இது வந்து வாக்கிங் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க, அம்ப்ரெல்லாலாம் வச்சு. அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வானமும் கடலும் சேர்ற அந்த ஒரு கோடு இருக்கா, அதுக்கு பேர் இங்கிலீஷில் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹொரைசன் அப்படின்னா அது சேர்ற இடம், அந்த நேர்கோடை. ஸோ நம்ம சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு த clouds are kissing the horizon அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா தெரியும், நேராக ஒரு கோடு இருக்கா, அதுதான் ஹொரைசன். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாரையும் தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த ரோடு பார்த்தோன்னா 2 பக்கமும் மரம் இருக்குது. அதாவது ரெகுலரான ஒரு இன்டர்வலில் வரிசையாக மரம் நட்டி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வரிசையாக மரம் இருக்குது அப்படின்னா 2 பக்கமும் மரம் இருக்கிறத வந்து அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். இது வந்து உப்பளம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்னோலேண்ட் மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். எல்லா பக்கமும் வெள்ளையாக இருக்கிறதுனால ஒரு ஸ்னோலேண்ட் மாதிரி இருக்கும். இந்த இப்போ நீங்கள் தரையில் பார்க்குறது எல்லாமே உப்பளம், உப்பு தான். அதாவது உப்பு படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிஞ்சு இருக்கிறதுக்கு பேர் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பெல்லாம் கீழே தங்கி இருக்குது, அந்த தண்ணி மேலாப்பில் தண்ணி இருக்குது, கீழே வந்து உப்பு படிஞ்சிருக்கு, அதுக்கு பேர் சால்ட் செடிமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த உப்பளத்துக்கு பேர் சால்ட் பேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நானும் இருக்கிறேன் இங்கே தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்பப்போ நானும் கொஞ்சம் கொஞ்சம் என்னையும் காமிச்சிக்கிட்டேன் வீடியோவில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த உப்பெல்லாம் கீழே அப்படியே படிஞ்சு இருக்கிறது. இந்த கையில் எடுக்கிறது எல்லாம் உப்பு தான். இந்த உப்பு தான் அவங்க வந்து காய வச்சு
ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கல் உப்பா மாறி நமக்கு கிச்சனுக்கு வந்துட்டுருக்கு. இங்கே வந்து இப்போ மேகம்லாம் பாருங்கள் அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்படி அங்கங்கே இருக்கிற மேகத்துக்கு பேர் ஸ்கேட்டர்ட் க்ளவுட்ஸ். இவங்களுக்குலாம் ஏதோ ரேம்ப் வாக் போகிறோம் நினப்பு. ஸோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஏதோ ஒரு ஸ்னோ லேண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. பார்த்தா உங்களுக்கும் அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்க ஒரு ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரியே இருக்குது தானே. ஸ்னோஃப்ளேக்ஸ்னால் பனித்துகள்கள். இது வந்து சால்ட் ஹீப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குமிச்சு வச்சுருக்கிறது. இதில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா நிஜமாகவே வந்து ஒரு பனி படர்ந்த ஒரு மலையில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கிறதுக்காக அப்படிலாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம். பாருங்கள், நீங்களும் உங்களுக்கும் தெரியும், பார்த்தா அது ஸ்னோவில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக ஸ்னோ மாதிரி தான் இருக்கும். பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஸ்னோவெல்லாம் குமிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஸ்னோவெல்லாம் கையில் வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ஊர் ஸ்னோலேண்டெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய்.